இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபீஷியல் யூடியூப் சேனல். தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்த ராயன் திரைப்படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இது அவருடைய 50வது திரைப்படம். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். படம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னா, தாறுமாறு தக்காளி சோறு. பட் ஒரு எப்படி சொல்கிறது, சினிமா ரசிகனா அந்த படத்தை பார்க்கும் பொழுது இது எங்கேயோ ரஜினி படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. விச் மீன்ஸ் படிக்காதவன் திரைப்படத்தில் வர்ற மாதிரி கேரக்டரைசேஷன், அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இன்னர் லேயர்ஸ், அந்த குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 4 சிப்ளிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தன் தான் அந்த பிரச்சனையை இழுத்துட்டு வருவான், ரைட்? அது மாதிரி தான் ஒரு யதார்த்தமான கதையை நல்ல ராவாக ஒரு கேங்ஸ்டர் மூவியாக அதை மாற்றி வேறு மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து துஷாரா அவங்க தான் வந்து தனுஷை விட துஷாராவுக்கு தான் சீன்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே நெயில் டீட் பண்ணியிருப்பாங்க. துர்கா அப்படிங்கிற கேரக்டரில் அவங்க தான் இந்த ராயன் படத்துடைய சோல் அப்படிங்கிறது தான் இங்கே இது ஹைலைட்டடாக இருக்கும். அண்ட் வந்து எஸ்டே சூர்யா வில்லனிசம் தாறுமாறாக இருக்கும். வரலட்சுமியில் சரத்குமார் வந்து ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ்லாம் வருவாங்க, ஆனால் கிளாஸாக இருக்கும். எஸ்பெஷலி இது ஸ்பாய்லர் தான், இதான் நான் சொல்லி தான் ஆகணும். ஓகே, எஸ்டே சூர்யா அவர்களுக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி இருக்கும். அதில் மொதல் பொண்டாட்டியாக யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி சரத்குமார் இருப்பாங்க, ரைட்? அது ஒரு மாதிரி. ஆனால் அந்த 2வது பொண்டாட்டிக்காக வந்து எஸ்டே சூர்யா அவர்கள் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ஆகுறது வந்து நல்லா இருக்கும். பட் ஆனால் மாநாடு படத்தில் இருக்கிற தனுஷ்கோடி அளவுக்கு தலைமை வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அவர் வந்து வில்லனா பார்க்கறதுலேருந்து ஒரு பயமும் ஒரு இது வரணும், எப்படா இவன் சாவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் ஏன்டா என் தலைவனை சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு இந்த படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வேற என்ன, ஏன்னா அவனுக்கும் இவன் வந்து ஏற்றி தான் விட்றான், ரைட்? ஆக்சுவலாக ஏற்றி விட்றது வந்து பிரகாஷ்ராஜ் தான். அவரை வந்து கண்டுபிடிச்சி லாஸ்ட் கிளைமேக்ஸில் போட்டு தள்ளிடுவாங்க, ரங்கஸ்தலம் படத்தில் வர்ற மாதிரி அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அது மாதிரிலாம் இல்லாமல் அவர் பாட்டும் 6 படத்தில் இருக்கிற மாதிரி சூர்யா த்ரிஷா, அதில் சூர்யா த்ரிஷா கணவன் மனைவி அப்படி ஆகி குடும்பமாக போவாங்க. இவங்க வந்து அண்ணன் தங்கச்சி. ப்ளஸ் சந்தீப் கிஷனும் காளிதாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுஷுக்கு எதிராக போயிடுவாங்க, எஸ்டே சூர்யாவுக்கு கைகூலியாக போயிடுவாங்க. சந்தீப் கிஷன் வந்து அபர்ணா பாலமுனியை பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா புள்ள பிறந்திருக்கோம். இனி இந்த ரத்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலமுரளி, அதாவது அபர்ணா பாலமுரளி அவர்கள், அபர்ணா எதுக்கு பாலமுரளின்ட்டு வாயிலே நுழைய முடியுது, அபர்ணா அவர்கள் தனுஷ் அவர்கள்ட்ட குழந்தைய கொடுத்துருவாங்க. இதுதான் கதை, இந்த மாதிரி தான் இருக்கும். செல்வராகவன் சார் வந்து இந்த தனுஷ் அவர்களுடைய காட்ஃபாதராக தனுஷுக்கு ஒரு கைடன்ஸாக பார்த்திங்க அப்படின்னா படம் முழுக்க வருவார். அவருக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீன் வச்சது வந்து அவருக்காக ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் டைலாக் ஒன்று வச்சுருந்தார். அதெல்லாம் வந்து அப்படியே அவருக்கே பர்சனலாக அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ரைட்? இந்த படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போனோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கானா பண்ணியிருக்கு. பட் அது வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஆமாம், ராவான கேங்ஸ்டர் படம் ஒரு நல்ல சாலிடாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. சந்தீப் கிஷனும் நம்ம காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் 2 பேருமே அவங்கவுங்க ரோலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து சந்தீப் கிஷன் தான் அவருக்குன்னு இதுக்கு அந்த ஒரு லவ் ட்ராக் மாதிரி ஒன்று வச்சாங்க. அந்த லவ் ட்ராக் வந்து நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது என்னமோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போட்டு இழுக்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அவரை வச்சு தான் ஒரு கதை நகரும், ரைட்? ஸோ தட் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இன்டர்வல் சீன், அந்த இன்டர்வல் சீன் கிட்ட எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர மாஸாக இருக்கும். ஃபைட் சீன்லாம் அவ்வளோ கிளாஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்குரோகிராஃபி பீட்டர் ஹெயின் பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல. பீட்டர் ஹெயின் மாஸ்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல. ஆர்ட் ஒர்க்லாம் சொல்லவே வேணாம், கோடி கணக்கில் செலவு பண்ணி ஆர்ட் ஒர்க்குக்கு மட்டுமே பாதி படத்துக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் நீட்டாக க்ளீனாக கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து ஏ ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், ஐ மீன் அடல்ட் ஆடியன்ஸ். இந்த இடத்துல அடல்ட் ஆடியன்ஸ் மட்டும் தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரத்த காட்சிகள் அதிகமாக இருக்குது, ஏன்னா நிறைய பேர் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காப்புல. அதனால் இதுதான்
பிக்சர்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஏ மூவி. இது வரைக்கும் சன் டிவின்னு பார்த்தீங்கன்னா யூ அல்லது யூ கிராஸ் ஏ, யூஏ இந்த 2 இதில் தான் வாங்குவாங்க. ஆனால் இது பியூர் ஏல அடல்ட்டு மட்டுமே பார்க்குற மாதிரி, அடல்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற டேக்லைனோட நம்ம தணிக்கை குழு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு திரைப்படம். இருந்தாலும் பரவாயில்ல, படத்துக்கு அது தேவைங்கிறப்ப அது கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா கலாநிதி மாறன் சார் அவங்க குரூப்புக்கு நம்ம வந்து பெருசாக பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க யூ சர்டிஃபிகேட் வேணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு போராடுவாங்க, எத்தனை சீன்ஸை தூக்குவாங்க. ஆனால் பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தனுஷ் அவர்களுடைய பாதி ஹிட்டான படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் உள்ள படமாக தான் இருக்கும். வடச்சென்னை, அசுரன், இதெல்லாம் வந்து ஏ சர்டிஃபிகேட் மூவி. நான் குறிப்பாக பார்த்தது வச்சு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி காதல் கொண்டேன் இருக்குது, துள்ளுவது இளமை இருக்குது, ட்ரீம்ஸ் இருக்குது, எல்லாமே ஏ சர்டிஃபிகேட் மூவிஸ் தான். ரைட்? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி 3 வீடியோஸ் போட்டிருந்தோம். ஒரு முன்னாடி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும், அதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஓகே, ரைட். இந்த படத்தை வந்து ஒரு டைம் நல்லா உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நல்லா பார்க்கலாம், நல்லா மஜாவாக இருக்கும். பெரிய பாய் வந்து பயங்கர சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு. ஓகே, அந்த பெரிய பாய் சம்பவத்துக்காகவே நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன் ப்ளஸ் நம்ம பெரிய பாய் சம்பவம் எல்லாம் சேர்த்து ஒரு நீட்டான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. பிஜிஎம்ஸ்லாம் அப்படி இருக்கும், ஆனால் என்ன மனசில் கொஞ்சம் நிற்காத மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பொன்னியின் செல்வனில் யூஸ் பண்ண பிஜிஎம் வந்து லைட்டாக பெட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அதை அப்படியே ராயனோட கொஞ்சம் கொண்டு வந்துருப்பாப்புல. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.